சீதாராம். ராமாயணம் மற்றும் திருக்குறள் இந்த இரு படைப்புகளின் சாரத்தை இணைப்பதே ஒரு சுவாரஸ்யம். ராமாயணம் அறம் சார்ந்த ஒன்று. ராமன் அறவழியில்தான் தன் வாழ்வை நடத்தினார். திருக்குறளிலும் அறத்துப்பால் பேசப்படுகிறது. ஒரு நாடு, அதன் தலைவன், தலைவனது அமைச்சர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த விவரங்கள் இரண்டு படைப்புகளிலும் பேசப்படுகிறது. பாலகாண்டத்தில் கோசல நாட்டை வால்மீகி வர்ணித்த விதமும் நாடு பற்றிய வள்ளுவனின் வர்ணனையும் இணைத்து பார்க்கும்போது மனது பூரித்து போகிறது. அயோத்தியா காண்டத்தில் ராமருக்கும் பரதனுக்கும் நடக்கும் சம்பாஷணையும் ஓர் அரசன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அரண்ய காண்டத்தில் சூர்பனகை ராவணனுக்கு சுட்டி காட்டுதலும் மிகவும் சுவாரஸ்யமானவை. வள்ளுவரும் 25 அதிகாரங்களில் ராஜநீதியை விவரிக்கின்றார். அடுத்து கிஷ்கிந்தா காண்டத்தை எடுத்துக்கொள்வோம். கிஷ்கிந்தா காண்ட வாலிவதம் இன்று வரை விவாதத்துக்கு உள்ளான பகுதிதான். பிறன் இல் விழையாமை என்று வள்ளுவர் குறிப்பிடும் நீதியே இராமாயணத்தில் ராமரால் வாலி வதத்துக்கு ஒரு காரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அடுத்து யுத்த காண்டத்தில் விபீஷணனும் ராவணனுக்கு அறிவுறுத்துவதும் இதுவே. கிஷ்கிந்தா காண்ட முடிவில் அனுமனை ஜாம்பவான் இலங்கை செல்ல தேர்வு செய்து அனுப்புவது தெரிந்து வினையாடல் மற்றும் தெரிந்து செயல்வகை என்ற குறள் அதிகாரங்களின் பாக்களால் நாம் தெரிந்து கொள்ளலாம். உதாரணமாக, இதனை இதனால் இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது குறள். யுத்த காண்டத்தில் விபீஷணர் ராவணனுக்கு அறிவுறுத்தும் போது, இந்த அவையில் அரசனுக்கு அறிவுரை கூறி திருத்த அமைச்சர்கள் இல்லையா என்று கேட்கிறார். வள்ளுவரும் அரசனுக்கு அறிவுரை கூறி திருத்த அமைச்சர்கள் அவசியம் என்று வலியுறுத்துகிறார். மேலும் ராமனை பற்றி இவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை என்று கூறி தோன்றிற் புகழடு தோன்றுக என்று கூறுவது வள்ளுவர் வாக்கோடு ஒத்துப்போகிறது. ராமனிடம் விபீஷணன் சரணாகதி செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தது எண்ணி துணிக கர்மம் என்ற குறளோடு ஒத்துப்போகிறது. இவ்வாறு நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சீதாராம்.